ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இந்த 26/12 யாருமே மறக்க முடியாத ஒரு நாள். அதுவும் தமிழகத்துல நமக்கு சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்று சுனாமி வந்த நாள். ஸோ இந்த நாள் வரும்பொழுதே எல்லாருக்கும் ஒரு அச்சத்த குடுக்கும். அது பாருங்க, அதுக்கு ஏத்தாற் போலவே தனுசு ராசியில மொத்தமும் கிரக கூட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த நாள் நமக்கு வந்து ஒரு பதற்றத்தை கொடுக்குமா, கொடுக்காதா அப்படின்னாலும், இந்த கிரக சேர்க்கைகள் நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த பதற்றம், இல்ல சுனாமி வர்றது, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கைகள் செய்யும். அதாவது நீர் வழியாக அழிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ காற்று வழியாக அழிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இறைவன் நம்ம கூடவே இருக்கிறதுனால, இதெல்லாம் பெரிய அளவுக்கு தலையோட வர்றது தலைப்பாகையோட போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த நாள மறக்க முடியாது, இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால தான், இன்னைக்கு நம்ம சுபதினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராசி பலன்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிட்பிட் மாரி நம்ம சொன்னோம். இப்ப ராசி பலன்களுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் அதே ராகுவோட தான் இருக்காரு. லாபத்துல இருக்கார். அதனால பெரிய பதட்டம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் விரய சனி இருக்கக்கூடிய காரணத்தினால, நம்மள அறியாமல் சில சின்ன சின்ன விரய செலவுகள் நமக்கு வீட்ல இருக்கும். திடீர்னு ஒரு கீசர் நமக்கு ரிப்பேர் ஆகலாம். இல்லைன்னா ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் வரலாம். இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரலாம். பட் இருந்தாலும் இந்த மாத கடைசியில எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, இப்ப போய் இந்த செலவு வரணுமா? அப்படின்னு நமக்கே ஒரு அச்சத்தை கொடுக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு விரய செலவுகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று காலையிலேயே விநாயகருக்கு ஒரு செதறு தேங்காய் உடைங்க. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்காரு. லாபத்துல சனி இருக்காரு. ஸோ கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்கும். கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிடே பீரியட் தான். அதனால உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலும் சரி, இல்ல நீங்க அவங்கள கூட்டிட்டு வெளியில போறதாக இருந்தாலும் சரி, அலைச்சல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த அலைச்சல் நமக்கு அது ப்ரொடக்டிவா இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது தான். நமக்காக அலையிறோம், இல்லைன்னா சும்மா வாய் பார்க்கறதுக்காவது ஒரு கிறிஸ்மஸ் டைம் அண்ட் நியூ இயர் வரக்கூடிய இந்த வருட இறுதி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே சும்மா போய் வாய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் இன்று அதற்கு விதிவிலக்கல்ல. மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சனி. பட் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல எல்லாரும் மொத்தமா கூட்டமா போய் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால, குடும்பத்துல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்க வீட்டுக்கு வர்றவங்க, போறவங்க, ஸோ ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுமே வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாலிடே டைம் எல்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் இருக்கலாம், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் கேதரிங் இருக்கலாம். சும்மா கூட இப்பல்லாம் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வீக்கெண்ட்ல எங்கேயாவது எல்லாரும் குரூப்பா மீட் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ரொம்பவுமே ஒரு பாப்புலரா இருக்கிறதுனால, மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயோ, மத்தவங்களோட போயோ ஸ்ட்ரீட் ஃபுட்ட என்ஜாய் பண்ணலாம். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துல ராகுவோட இருக்காரு. ஒரு பதட்டமாவே இருக்கும். உங்க வீட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு புதுசா பைக் வாங்கி குடுத்துருப்பீங்க. இல்ல ஏதாவது ஒரு 4 வீலர்லாம். வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸ், ஐயோ! இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்களே, நல்லபடியா கொண்டு வரணுமே. அவங்க நல்லா தான் ஓட்டுவாங்க, நல்லா தான் வருவாங்க. பட் இருந்தாலும் வீட்ல இருந்தபடியே ஒரு படபடப்பு இருக்கும் பாருங்க. வெளியில போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க, இவங்கலாம் நல்லா வரணும். எந்த விதமான பிரச்சனை இல்லாட்டாலும், ஒரு படபடப்பு அப்படிங்கிறது மனசுல இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அரிசி தானம் பண்ணுங்க. உங்க வீட்ல பசுமாடு இருக்கு. இந்த பசுமாடெல்லாம் வரும் அப்படின்னாலும், அவங்களுக்கு இன்னைக்கு பச்சரிசி குடுங்க. இந்த படபடப்பு, தேவையில்லாத பயம், இல்லைன்னா எதையாவது ஒண்ண வச்சுட்டு எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருக்காது. விநாயகருக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் வந்து மொத்தமா ஒரு கூட்டமா இருக்காரு. அவரோட செவ்வாய் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, புதன் இருக்காங்க. ஸோ இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே நமக்கு கேதுவும் இருக்காங்க. திடீர்னு பல்லு வலி வரலாம், இல்லைன்னா ஒரு காது வலி வரலாம். இப்ப பனி காலமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆர்வ கோளாறுல ஒரு கோலத்த போடுறோம், பஜனைக்கு போடுறோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஹெல்த்த கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன்
இந்த காம்பினேஷன் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நல்லது கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த இஎன்டி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இல்ல கொஞ்சம் காத்து பட்டா கூட எனக்கு காது வலி வரும் அப்படின்னா, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் கண்டிப்பாக தேவை. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும். மாத கடைசி, நீங்க வார கடைசி கொஞ்சம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸு, நீங்க செலவு பண்றத கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட தானே வெளில போறோம் அப்படின்ட்டுன்னு அவங்க ஷாப்பிங் பண்ணாலும், நீங்க செலவு பண்றத கட்டுப்படுத்திக் கொள்ளணும். ஸோ சந்திரன் ராகுவோட இருக்கும் பொழுது 6ஆம் இடத்துலயும் இருக்காரு. நெறைய நமக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாரி நமக்கு பணம் சம்பாதிக்கணும்னா, பங்கு சந்தையின் முதலீடுகள பார்த்து பண்ணலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வரவு மற்றும் செலவுகள் சமமாக இருக்க, நீங்க தான் அத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வொர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஆஃபீஸ்ல சில டென்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இயர் எண்டு, வீக்கெண்ட் அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இவங்களோட சேர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பா சுவாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியத்துல குரு இருக்கிறதுனால சின்ன ஒரு வலியா இருந்தா கூட நமக்கு சரியாயிடும். ஒன்றும் பெருசாலாம் பிரச்சனைகள் இல்லை. பட் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு விதமான உடல் ஆரோக்கியத்தில் பதட்டங்கள் இருக்கலாம். ஏற்கனவே நியூரோ ப்ராப்ளம் இருக்கு, நர்வ்ஸ்க்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கலாம். பிபி, சுகர் இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆறதுக்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் ஒரு தைரியம் வருவதற்கு ஆஞ்சநேயரின் வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், மார்கழி மாசம் அப்படின்னாலே நமக்கு கோவில்ல கொடுக்கக்கூடிய பொங்கல், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய திருப்பாவை, திருவெம்பாவை, காலை வேளை இது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் சுறுசுறுப்பா காலையில எழுந்து கோயிலுக்கு போனீங்கன்னா, உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. 4ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட இருக்காரு. கண்டிப்பா நேத்து நைட்டெல்லாம் நீங்க யாரோடாவது ஒரு ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு தான் நம்ம வந்து கோவத்துல ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்போம். இல்ல WhatsAppல கூட அவங்கள பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ இன்று இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நேத்து நடந்த விஷயங்கள் இன்னைக்கு மனச போட்டு நமக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தேவையில்லாத நாமளே பேசி, "தவள தான் வாயால கெட்டது" அப்படிங்கிற கதையா, உங்களுக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம் நல்லா இல்ல. ஸோ பண விவகாரங்களுக்கு வீட்ல சண்டை வரும். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சண்டை வரும். ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் நீங்க எஸ்கேப் ஆகணும்னா, கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. இன்று வாக்குவாதங்களையும், மற்றவர்களினுடைய நலனில், அக்கறையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு மத்த கிரகங்கள் கூட பரவாயில்லப்பா, கூட்டமா நம்ம இடத்துலயே உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும் பொழுது, சூரியன்னால பிரச்சனை வருமா? செவ்வாய்னால வருமா? சுக்கிரனால வருமா? புதன்னால வருமா? இப்படி நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே 24 ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது தான். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா நமக்கு பிரச்சனையே இல்ல. அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடயே நீங்க இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இந்த தனுர் மாசத்துல தனுர் ராசியில புதனும் சுக்கிரனும் இருந்தாலே அது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ லக்ஷ்மி நாராயண யோகத்தோட இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு காலையில எல்லாம், அதுவும் வெள்ளிக்கிழமை வேற, ஸோ ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு போயிட்டு பெருமாளையும் பார்த்துட்டு தாயாரையும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அனைத்திலேயும் ஜெயமாகலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கைகள் எப்படி தூக்கம் வரும்? ஒண்ணு கணவருக்காக கவலைப்படணும், இல்ல பிள்ளைகளுக்காக கவலைப்படணும், அப்பா அம்மாக்காக கவலைப்படணும். இப்படி கவலைப்பட்டே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இந்த நாள் அப்படியே முடிஞ்சு போயிடும். அதனால கவலையெல்லாம் விடுங்க. அவங்கவங்களுக்கு பசிச்சா சாப்பிட போறாங்க, அவங்கவங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்க போறாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, இல்ல அவங்க தூங்குனாங்களான்னு நினைச்சிட்டு உங்களோட இந்த நாள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. ஸோ இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் பிளான் யோர் டே. இன்றைய ஷெட்யூலை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது வச்சுட்டு நீங்க தொலைச்சிட்டு தேட போறீங்க. ஸோ டெபிட் கார்டா இருக்கலாம், கிரெடிட் கார்டா இருக்கலாம், கார் சாவியா இருக்கலாம், ஸ்கூட்டர் சாவியா இருக்கலாம். அதுவும் காலையில ஒரு ஆஃபீஸ் போற டைம்ல இதெல்லாம் காணும் அப்படின்னா கண்டிப்பா டென்ஷன் நிறையாவே இருக்கும்.
அதனால இன்னைக்கு இது எல்லாத்தையும் காலையிலேயே நீங்க கவனமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா நேத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு தேடுவீங்க. முக்காவாசி நம்ம வெளில போகும்போது கையில போட்டுருக்கிற மோதிரம், இல்ல வாட்ச், கீஸ் அண்ட் டெபிட் கார்ட் அண்ட் கிரெடிட் கார்ட், வாலெட்ட கூட எங்கேயாவது வச்சுருவோம். ஸோ பெரிய பொருள்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள தேடும்பொழுது தான் நமக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகும். இந்த சந்திரனும், ராகுவும் கும்பத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு படபடப்ப தானே கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து சோம்பேறித்தனமும் அப்படியே செட்டில் டவுன் ஆகும். "அப்பா பரவாயில்லப்பா இதெல்லாம் வீக்கெண்ட் தான். இன்னைக்கு ஒண்ணும் வேலையெல்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு சோம்பேறித்தனத்த விட்டுட்டு, நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க. நரசிம்மருக்கு உண்டான ஸ்லோகங்கள்லாம் காலையிலேயே கேளுங்க. மறதி இருக்காது. அப்படி நீங்க ஏதாவது தொலைச்சிட்டீங்க இன்னைக்கு காலையில தேடுறீங்கன்னா, கார்த்த வீர அர்ஜுனயர மனசுல நெனச்சுக்கோங்க. அரக்காசம்மனை வேண்டிட்டு நாளை தொடங்குங்கள். மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இவ்ளோ நாளா உங்க பசங்க சொத்து பிரச்சனை, பிரிச்சு குடு, காச குடு, இப்படியெல்லாம் சண்டை போட்டவங்க இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட நல்லா பேசும்பொழுது, "ஐய்யய்யோ! என்னடா நம்பலாமா? கூடாதா? என்ன இன்னைக்கு திடீர்னு வந்து இப்படிலாம் பேசுறாங்களே!" அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்கலாம். இதே தான் நமக்கு ஆஃபீஸ்லயும் நடக்கும். பல மாதமா நம்மள்ட்ட பிடிக்காமல் பேசுறவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து பேசும்போது, ஏதோ விவரம் இருக்கு, இல்லன்னா இவங்க இப்படி பேச மாட்டாங்களே! அப்படிங்கிற ஒரு சந்தேக குணம் நமக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால இன்னைக்கு யாரையும் நம்பாதீங்க. உங்கள்ட்ட இருந்து ஏதாவது வேலை ஆகணுங்கிறதுக்காக இன்று வேஷம் போட்டு ஏமாற்றக்கூடிய மனிதர்களை சந்திக்கலாம். அதனால மீனராசி நேயர்கள் அதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குறிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கலாம் கொஞ்சம் பாசத்திற்கு அடிமை. அதனால இவங்கெல்லாம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ குடும்பத்தாரோ, வெளியில இருக்கிறவங்களோ, உங்கள்ட்ட வந்து உங்க வேலையிட்டிருந்து நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்கள புகழ்ந்து பேசுவார்கள். ஸோ இன்னைக்கு புகழ்ச்சிக்கு நீங்க மயங்காமல், இந்த நாள்ல நீங்க செய்ற வேலைய செய்யுங்க. இந்த நாள் நல்ல நாள். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தா, இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நாம் உண்ணும் உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆவதற்கு ஏதேனும் உபாயம் உள்ளதா? அதாவது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரு தான் காரணமாக இருப்பார். ஸோ நமக்கு வந்து ஒரு ஜீரண சக்தி நல்லா இருக்கணும், லிவர் நல்லா ஃபங்ஷன் பண்ணணும், இன்டெஸ்டைன் எல்லாம் நமக்கு பக்காவா டாக்ட்டா இருக்கணும் அப்படின்னா, குரு பகவானை தான் வணங்கணும். ஸோ குரு வாரத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கார்த்தால 6ல இருந்து 7 இந்த குரு ஹோரை இருக்கு இல்லையா? அதுல இந்த கேஸ்ட்ரோ பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க, குரு ஹோரையில குரு பகவானுக்கு 3 நெய் விளக்கு வீட்ல ஏத்துங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நான் இப்ப சொன்னது வந்து ஆறுதலுக்காக சொன்னது இல்ல. ஆக்கப்பூர்வமா சொன்னது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த ஜீரண கோளாறு இருக்கோ, குரு வாரத்துல குரு ஹோரையில 3 நெய் தீபம் ஏத்துங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிடுற மருந்து உங்க ரத்தத்துல சேர்ந்து ஒரு நல்ல பலன தரும். ஸோ குரு வாரத்துல விளக்கேத்திட்டா டாக்டர்ட்ட போக வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டர் குடுத்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் இல்லையா? அதுக்காக இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.